நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் ஒரு வித்யாபுத்திர விஆர் ராஜா குளத்தூண்டு பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை நமக. இதனுடைய 684வது வீடியோ. இந்த வீடியோவில் லலிதா சஹஸ்ரநாமத்தினுடைய மீனிங் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம 200 நாமாவளி பார்த்துருக்கோம். 201லேருந்து இப்போ பார்க்க போகிறோம். षद्गति प्रदा शर्वेश्वरी सर्वमयी सर्वमंत्र स्वरूपिणी सर्वयंत्रात्मिका सर्वतंत्र रूपा मनोन्मणि मागेश्वरी महादेवी महालक्ष्मी मृडप्रिया महारूपा महापूज्या महापातकनाशिनी महामाया महासत्व महाशक्ति महारथिकी महोभोगमैश्वर्या महावीर्या महाबल महाबुद्धिर् महासिद्धिर् महायोगेश्वरेश्वरी महातंत्र महामंत्र महायंत्र महासन महागक्रमाराज्ञा. இதோட 230 இதோட நான் நிறைவு செய்கிறேன். இப்போ மீனிங் பார்க்க போகிறோம். 201லேருந்து. ஷத்கதி பிரதா நல்ல கதியை வழங்குபவள். ஷத்கதி என்று சொல்லிருக்கு நம்மளுடைய விருப்பத்துக்கேற்ப பல நற்கதிகள் நம் தகுதிக்கு ஏற்பாலும் நற்கதியை தருவள். ஒன் திங் ஐ வாண்ட் ரெஃபர் ஹியர். புண்ணியான்னு சொல்லுவாள். புண்ணியா அப்புண்ணியா பலப்பிரத நம்ம பண்ணக்கூடிய புண்ணிய பாவத்துக்கு ஏற்ற பலனை தர அம்பாள்னு சொல்லியிருக்கு. அதை இங்கே ரீகால் பண்ணுறேன். ஸோ சத்கதி பிரதா கதினா இலக்கு சொர்க்கத்தையும் மோட்சத்தையும் இரு வழிகளாக அடையப்படும் இலக்குகள். தேவி இவற்றையே எளிதில் அடைய செய்பவள். கதி அறிவு தேவி நல்லறிவை தருபவள். கதின்றது அறிவு. தேவி நல்ல அறிவை நமக்கு தரா. இன்னொரு கதின்றதுக்கு அடையும் வழி நல்ல வழிகளை உணர்த்துபவள். சத் என்றால் நிச்சயமாயிருக்கும் பரம்பொருள். அதை அடைய வழியை காமிக்கிறான் வருது. சத்கதி என்னது நல்லோர்கள் சென்ற வழி. அந்த வழியால் நம்ம லட்சியம் போகிறான்னு அர்த்தம். 202 சர்வேஸ்வரி எல்லாவற்றுக்கும் ஈஸ்வரி அம்பாள் தான். அது சொல்கிறார். எல்லாரையும் நற்கதிக்கு அழைச்சி செய்கிறார் சொல்கிறாவோ. 203 சர்வமிகி எல்லாமாகவும் இருப்பவள். எங்கும் வியாபிப்பது. விஷ்ணு சொன்னால் கூட உலகம் முழுக்க வியாபிச்சிருக்கான்ற விஷ்ணுன்றதுக்கு அர்த்தம். அதே மாதிரி இங்கே அம்பாளை சர்வமிகினா எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கா. எல்லாமாயும் ஆகவும் இருப்பவள். பரபிரமும் அதன் தோற்றங்களும் 36 தத்துவங்கள் அடங்கியது. இந்த பிரபஞ்சம் அதாவது பஞ்சபூதங்கள் 5 தன்மாத்திரைகள் 5 கர்மேந்திரியங்கள் 5 ஞானேந்திரியங்கள் அகங்கார மனம் புத்தி பிரகிருதி என்ற 24 ஜட தத்துவங்கள் அல்லது ஆத்ம தத்துவங்கள். ஜீவன் அவனை கட்டுப்படுத்தி ஈஸ்வரனுக்கு அவனை அடக்கியவனாக்கும் நியதி காலம் ராகம் கலா வித்யா அஜ்ஞானம் என்ற 7 வித்யா தத்துவங்கள் அடங்கியது. மாயா தத்துவங்கள் பரபிரமும் உலகம் ஒன்றே என்ற அறிவான சுத்த வித்யா. பிரம்மத்திலிருந்து பிரிந்து உலகை காட்டும் ஈஸ்வரன். இந்த உலகம் அதன் மூலமாகவும் தான் என்ற ஞானம் பெற்ற சதாசிவன். சக்தி உலகை படைக்கும் எண்ண வடிவினால் பிரம்மத்திலிருந்து பிரிந்தது போல் உள்ளது. ஆனால் 2 ஒன்றா தான் இருக்கு. 204 சர்வ மந்திர சிவபணியும் சப்த கோடி மகா மந்திரம் 7 கோடி மந்திரங்கள் இருக்கு. எல்லா மந்திரத்துக்கும் அத்தாரிட்டி. எல்லா மந்திரங்களும் வடிவானவள். மந்திரங்கள் 7 கோடிகள் என்று சொல்லப்படுகிறது. இந்த மந்திரங்கள் எல்லாவற்றிலையும் வடிவானவள் அல்லது இந்த மந்திரங்களையே வடிவாக கொண்டவள். 6 அத்வாக்களில் ஒன்றான மந்திரத்வா என்ற உபாசனை வழியில் உள்ள மந்திரங்களாக இருப்பவள். 8 வாக் தேவதாலும் இருக்கா அம்பா. அடுத்து 205 சர்வ யந்திராத்மிக எல்லா யந்திரங்களும் வடிவமாய் இருப்பவள். யந்திரங்கள் வழிபடப்படும் தேவையின் சக்தியை தன்னுள் அடக்கி கொண்டிருக்கும். கோடிகளின் வடிவமானது. ஒவ்வொரு மந்திரத்துக்கும் தேவதைக்கும் தனித்தனியே யந்திரங்கள் உண்டு. ஒன்று ஷட்கோணமாக இருக்கும், ஒன்று முக்கோணமாக இருக்கும், இந்த இன்வெர்டர் ட்ரையாங்கிளாக இருக்கும், அப்பர் ட்ரையாங்கிளாக இருக்கும். நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ எல்லாத்துலேயுமே உதாரணமாக ஷண்முகர் கணபதி சிவன் இதுக்கெல்லாம் ஷட்கோணம் தான் சொல்கிறது. இவன் சுதர்சக்கரமே ஷட்கோணம் தான். ஆனால் பஞ்சகோணம் மாதங்கிக்கு வந்துடுறது. ஸோ எல்லாமே இவதான்றா சொல்லிட்டு 206 சர்வ தந்திர ரூபா எல்லா தந்திரங்களும் தன் உருமாய் கொண்டவள். சர்வ தந்திரங்கள் அம்பாளையே குறிப்பவை. அதனாலும்
அம்பாளையே நிரூபிக்கின்றபடியினாலும் அவளே எல்லா தந்திரங்களையும் வடிவினள். காமிகாம ஆகமத்தில் முதல்ல ஆகமமே வந்து காமிகாமகம்ன்றது. நம்ம விருப்பத்தெல்லாம் நிறைவேற்றக்கூடியது காமிகாமகம். சமஸ்த தந்திரங்களையும் ஒன்றாக தேவியின் சரீரத்தில் அவயங்களால் குறிக்கிறது. காமிகம் தேவியின் திருவடிகள், யோகஜம் கணுக்கால்கள், காரணம் பரசுத்தம் வலது இடது கால் வீரர்கள், அஜிதம் முழங்கால்கள், தீபதம் தொடை, அம்சுமான் புட்டம், சுப்ரபேதம் தொப்புள், விஜயம் வயிறு, நிச்சவாசம் ஹிருதயம், ஸ்வயம்பாவுவம் 2 ஸ்தனங்கள், அனலம் 3 கண்கள், வீரம் தொண்டை, ருரு காதுகள், மகுடம் கிரீடம், விப்புலம் கைகள், சந்திர ஞானம் மார்பு, பிம்பம் முகம், புரோத்கீதம் நாக்கு, லலிதம் கன்னம், சித்தம் நெற்றி, சந்தானம் குண்டலம், கிரணம் அணிகள், பாதூலம் ஆடைகள். இவ்வாறு எல்லா ஆகமங்களையும் தன் உருவாக கொண்டவள் அர்த்தம் சொல்றது. 207 மனோன்மணி. மனோன்மணின்ற தத்துவம் வந்து 2 கை அம்பாள், மீனாட்சி அம்மன், காந்திபதி அம்மன், எல்லாமே இதெல்லாம் வந்து 2 கோவில்பட்டி செம்புகள் அம்மன் எல்லாமே பாண்டிய நாட்டு முழுக்கமே வந்து மனோன்மணி தத்துவம். இந்த ஹிருதயத்தில் மனோன்மணி ஒரு நாடி இருக்கு, அதை வச்சு தான் அது வருது. மனோன்மணி சக்தி 2 கையோட ஒரு கையில் புஷ்பம் இருக்கா மாதிரி பாமனை வச்சுட்டு ஒரு கை இடது கை தொங்க விட்டுருப்போம். அவளுக்கு தான் திருமாங்கலை தாரணம் பண்ணுவாள். பக்கத்திலே ஒருத்தி உட்காந்துருப்பா. இப்போ கோவிலில் 2 பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. நார்மலாக கல்யாணம் பண்ணும்போது சோமாஸ்கந்தர் அம்பாளில் பிரியா விடைன்னு பக்கத்துலேயே இருக்கும், அதுக்கு தாலி கட்ட மாட்டாள். இந்த மனோன்மணிக்கு தான் தாலி கட்டுவாள். அதான் மனோன்மணி தத்துவம். என்ன சொல்ற, தன்னை தியானம் செய்யும் பக்தர்களுக்கு அவர்கள் மனதில் உத்கிருஷ்டமான ஞானத்தோடு கூடிய இருக்கும் உண்மணி பாவத்தை உண்டு பண்ணுவதால் அம்பாளுக்கு மனோன்மணியின் பேரு. 208 மகேஸ்வரி பத்தினி, அது மகாதேவி. மகதி என்றால் அளவிட முடியாத பெரிய சரீரத்தை உடையவள் என்று பெயர். சிவனின் 8 வடிவங்களில் ஒருவன் சந்திரன். இந்த உருவில் சிவனுக்கு மகாதேவன் என்று பெயர். அவன் மனைவி மகாதேவி ரோகிணி என்ற பெயர் உடையவள். நேபாள நாட்டில் கண்டகி நதியின் கரையில் உள்ள ஷாலிகிராம சக்கர தீர்த்தத்தில் அதிஷ்டானமாயம் இருக்க தேவிக்கு மகாதேவி என்று பெயர். தேவதாக்தி அனைத்தையும் பெற்றவள், தேவிகளுக்கு பெரியவள் என மகாதேவியின் பெயர் அவளுக்கு. 210 மகாலட்சுமி. மிகப்பெரிய லக்ஷ்மி ஸ்வரூபமாக இருப்பள் மகதி. அதான் மகாவிஷ்ணு பத்னியான மகாலட்சுமி உருவமாக. கரவீரம் என்னும் க்ஷேத்திரம் கோலாப்பூரில் விளங்கும் மகாலட்சுமி. ஷாலகிராமமே மகாதேவி, கரவீரே மகாலட்சுமின்னு பத்ம புராணம் சொல்றது. துர்கா சப்தசதியிலையும் மகிஷாசுரனை வதம் செய்ய மகாலட்சுமி வடிவே தேவி 18 அஷ்டாதசபுஜ துர்கா மகாலட்சுமி சொல்லி 18 கையோட வர. 217 மிருடப்பிரியா. மிருடன் என்னும் சிவனின் மனைவி. சிவனை படைத்தல் காத்தல் அழித்தல் என்று 3 செய்திகள் பொழியும் போது பவன், மிருடன், ஹரன் என்ற பெயர் உடையவர்கள். இந்த மிருடன் என்ற அவசரத்தில் அவர் சத்துவகுணம் மிக்கவர். மிருடா என்ற சொல்லுக்கு மிருதுவாக சிருஷ்டி சுகம் தருவதாக உலகத்தை காப்பவர் என்று பொருள். அவருடைய ரட்சண சக்தியாக மிருடப்பிரியான் பேர். அடுத்து 212 மகாரூபா. மாபெரும் வடி உள்ளவள். பரம்பொருளுக்கு புருஷன், அவ்யக்தம், வக்தம் என்ற காலம் என்ற 4 அம்சங்கள் ரூபங்கள் உண்டு. இந்த 4ம் சிருஷ்டி சிதி சம்ஹாரம் மூல தத்துவத்தின் ஆகியவற்றுக்கு காரணமானவை. அவளுக்கெல்லாம் காரணமானவள் அவளை விட பெரியவள். 213 மகா பூஜ்யா. பெருமை மிக்க பூஜிக்கக்கூடியவள். பூஜிக்கப்படுவதில் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் முதலாக பூஜிக்கப்படுவள். மகா பாதக நாசினி. பிரம்மகத்தி முதல பாபங்களை எல்லாம் போக்கடிப்பவள். மகா பாதங்கள் என்று 5 சொல்லியிருக்கு. பிரம்மஹத்தி தோஷம், பிராமணன் கொள்வது. அடுத்தது திருடுதல், மது அருந்துதல், மூத்தோர் மனையாளை அடைதல். இந்த 4 பாபங்களை செய்தவரோடு சேருதல், அதுவே மகா பாவம் சொல்லிருக்கு. அதனால அப்பேற்பட்ட பாவம் கூட அம்பாள் வழிபாட்டினால பிராயச்சித்தம் வரும் சொல்லிருக்கு. 1000 நாமாக்கள்ல ஸ்ரீமாத்தான்னு ஒரு மாதா
ஸ்ரீமாத்திரை நமகன்னு ஒரு நாமாவை சொன்னாலே பல பாவங்கள் ரசிக்கப்படும். அதில் ஒன் சச் பாவம் வந்து இதுதான் இந்த பஞ்சமகாபாதங்கள் சொல்றதுக்கு. 215 மகாமாயா பிரம்மாதிகளுக்கும் கூட மோகத்தை உண்டு பண்ணுவதால் மகாமாயா சுரூபிணியா இருப்பவள். மாயா என்றும் சக்தி பீஜம், ஹ்ரீம் என்றும் சக்தி பீஜாட்சத்துக்கு பெயர் ஹிர்லேகா. ஸோ மகாமாயான அந்த பீஜாட்சத்துக்கு உரியவளாக இருக்கா. மகாசுத்வா மகத்தான சத்த குணத்தை உடையவள். மகா சக்திகி மாபெரும் சக்தியை உடையவள். சகல பிரபஞ்சங்களையும் நிர்வகிக்கும்படியான சக்தியை உடையவள். மகாரதிகி பக்தர்களுடைய மகத்தான ஆனந்தத்தை பக்தர்களுக்கு மகத்தான ஆனந்தத்தை கொடுக்கிறதுனால மகாரதிகின்னு சொல்லியிருக்கு. ரதி அழகிய பெண், மன்மதனின் மனைவி, அதனால் அவளை ரதி என்று அழைக்கப்படுகிறாள். அவளை விடவும் தேவி அழகாத மகாரதியின் பேர் இவளுக்கு. 219 மகோபோகா மகத்தான சுகானுபவிய அனுபவம். போகம் சுகத்தின் அனுபவ உணர்வு. இதை தரும் செல்வம் முதலியவையும் போகமே. அளவற்ற போக சாதனங்களான செல்வமும் அவற்றை தடையின்றி அனுபவிக்கும் சுக உணர்வும் உள்ளவள் மகாபோகா. ஆபோகான விரிவு, எல்லை கடந்து உலகை பறந்து விரிந்து காணப்படுபவள். அதனால் மகாபோகான் அம்பாளுக்கு பேர். அடுத்தது மகேஸ்வரியா மகத்தான ஐஸ்வர்யத்தின் விபூதியுடன் விளங்குபவள். ஐஸ்வர்யம் என்ற ஈஸ்வரியாய்க்கு தன்மை, தன் இஷ்டப்படி மற்றவற்றை ஆளும் திறமை, சக்தியும். இந்த சக்தியை பெருமளவில் பெற்றவள் மகேஸ்வரியா. 221 மகாவீரியா மகத்தான வீரியத்தோடு கூடியவள். வீரியம் என்ற பதத்திற்கு பிந்து, பிரபாவம், தேஜஸ், எதிர்க்கும் சக்தி, திறமை எல்லாமே இருக்கும். எல்லாமே இவர்கிட்ட இருக்கு. 222 மகாபலா மிகுந்த பலமுடையவள். பலம்னா சேனை, வலிவு, மனம், ரசம், ரூபம், ஆத்மா, பல பொருள்களை எல்லாம் சேர்த்து தான் வந்து இது. ஸோ அதெல்லாம் அம்பாள்கிட்ட இருக்கு. பலம் என்றால் காக்கை என்ற ஒரு பொருள். மகான்களான காக்கை வடிவான புசுண்டர் முதலிய யோகிகளால் தேவி வணங்கப்பட்டு அதனால் அவர்கள் மகா பலர்களான ஆனார்கள். அதனால் மகாபலா. ஸோ இது வந்து யோக வாசிஷ்டத்தில் சொல்லியிருக்கு. மகாபுத்தி மகத்தான புத்தி வடிவனவள். புத்தி அறிவின் திறன் பெற்ற அந்த கரணம், நுண்ணியத்தையும் எளிதில் அறிந்து கொள்ளக்கூடிய புத்தியை உடையவள். மகா சித்தி சித்திகள் என்பது சில அமானுஷ்யமான திறமைகள். அனிமா, மகிமா, லகிமா, கரிமா, பிராப்தி சித்தி, பிராகாமி சித்தி, ஈசித்துவம், வசித்துவம், இதெல்லாம் அம்பாளுக்கு இருக்கு. ஸோ 225 அவளை வழிபடுறவாளுக்கும் அம்பாளை வழிபட்டாலே இந்த சித்திகள் கிடைக்கும் சொல்லியிருக்கு. மகா யோகேஸ்வரேஸ்வரி மகா யோகிகளுக்கெல்லாம் ஈஸ்வரியானவள். யோக முறையில் சிறந்தவரான மகா யோகங்கள். இவர்கள் சித்தி பெற்றவர்களின் மகா யோகீஸ்வரியர்கள் என்று இவருக்கு தலைவியாக இருக்கார். சித்தர்களுக்கெல்லாம் அவள் தான் தலைவி. இங்கே வந்து சித்த மாதான்னு ஒரு இடத்துல வரும். 226 மகா தந்திரா தன்னுடைய வழிபாட்டு முறைகளை கூறும் மகாபெரும் தந்திரங்கள் உடையவள். வழிபாட்டு முறைகளுக்கு அவற்றை விளக்கும் நூல்களுக்கு தந்திரங்கள் என்று பெயர். தேவி உபாசனா முறைகளுக்கு அவர்களை கூறும் நூல்களும் தந்திரங்கள். குலாநவ தந்திரம், ஞானானவ தந்திரம், பழைய தந்திரங்கள்லாம் இருக்கு. கேரளாலெல்லாம் பகவதி கோபுரெல்லாம் இந்த தந்திர இதுதான் மெயின் ஜாஸ்தியாக வாழ்க்கை. 64 தந்திரங்கள் பரமேஸ்வரனால் காட்டி கொடுக்கப்பட்டவை. வெவ்வேறு தேவதைகளை குறிக்கும் வெவ்வேறு பலன்களை தருவதாக உள்ளவை. இவற்றுக்கெல்லாம் மேலானதும் சுதந்திரமாகவே பரிபூர்ணமாக இருக்குமான ஒரு தந்திரத்தை எனக்கு சொல்ல வேண்டும் என்று தேவி ஈஸ்வரனை கேட்டுக்கொள்ள அவர் சுதந்திரம் என்ற மகா தந்திரத்தை அருளினால் சொல்லியிருக்கு. இந்த சுதந்திரம் என்ற நூல் தந்திரராஜ என்னும் தந்திரன்தான் என்று கூறப்படுகிறது. 227 மகாமந்த்ரா தன்னை பற்றி பெருமை வாய்ந்த மந்திரங்களை உடையவள். உதாரணம் லலிதா சஹஸ்ரநாமமே. மகா யந்திரா தன் உபாசனை வழங்கப்படும் தன்னை பற்றி பெருமை வாய்ந்த யந்திரங்களை உடையவள். யந்திரம் என்பது கோடுங்கள், வட்டங்கள், தாமரை இதழ்கள் போன்றவை ஆகன. ஸோ இதில் வசதியானது ஸ்ரீ சக்கரம் தான். ஸ்ரீ யந்திரா தான் வசதி. அதுலேயே இந்த சக்கர ராஜம்ன்ற வேறு எதுக்குமே கிடையாது. ஸ்ரீயந்திரத்துக்கு மட்டும்தான் வந்து சக்கர ராஜம்னே பேர். 229 மகாசனா பெருமை மிக்க ஆசனத்தை உடையவள். அம்பாளோட ஆசனம் சிம்மாசனம். அவளால் சிருஷ்டிக்கப்பட்ட
பிருத்திவி முதலிய 76 தத்துவங்கள ஒரு மகத்தான ஆசனம். ஏஷா பகவதி சர்வ தத்வான்யா சர்த்திய திஷ்டதி என்று தேவி பாகவதம் கூறுகிறது. 36 தத்துவங்களும் தனித்தனியாகவும் கூட்டங்களாகவும் சமஷ்டியாகவும் தேவியின் ஆசனங்களே. மகான்களுடைய ஹிருதயத்தையே அத்தனை ஆசனமா வச்சிருக்காங்க. 230 மகாயாக கிரமாராக்யா, மகாயாகம் என்ற முறையினால் ஆராதிக்கப்படுபவள். மகாயாகம் எனப்படுவது ஆராதனை முறையில் தேவியின் பரிவாரங்களான 64 யோகினுடன் சேர்ந்து தேவியை ஆராதிக்கும் யாகம். இந்த யாகம் மற்ற ஆராதனைகளை விட சீக்கிரமாக பலத்தை தருவது. பாவன விஷயத்தில் இந்த சரீரத்தையும் அந்த அங்கங்களையும் உள்ளவர்களையுமே தேவியின் பரிவாரங்களாக பாவனமாக பார்த்து தேவியை ஆராதிக்கும் முறை விளக்கப்பட்டிருக்கிறது. கிரமம் என்பதற்கு சக்தி, அமைப்பு, அசைவு, நகர்தல் என்று பொருள். மகாயாக கிரமனால சக்தி வாய்ந்த முறையில் ஆராதிக்கப்படுவள் அர்த்தம். இந்த 230 நாப்பாடி பார்த்துருக்கோம். இன்றோட இது நான் நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.